அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். தங்கள் வழக்கம் போல காட்டு வாத்துகள் குளிர்காலத்தில் தெற்கு நோக்கி பறக்க ஆரம்பித்தன. ஒரு வி வடிவிலே பறப்பதை கீழே இருந்து பார்ப்பவர்களின் கண்களுக்கு விருந்தாக அவைகள் இருந்தன. அந்த வாத்துகளோடு பறந்து கொண்டிருந்த சானி என்ற வாத்து கீழே பார்த்தது. அப்பொழுது வாத்துகளை வளர்க்கும் பண்ணை ஒன்றை கண்டது. அங்கே அநேக வாத்துகள் தங்களுக்கு கொடுக்கப்படும் சோளத்தை ஆவலோடு பொறுக்கி தின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவைகளோடு தானும் சென்று உண்ண வேண்டும் என்கிற எண்ணம் அதற்கு உண்டாயிற்று. அது மற்ற வாத்துகள் ஒன்றும் சொல்வது கேட்காமல் ஒரு டைவ் அடித்து கீழே மற்ற வாத்துகளுடன் சேர்ந்து கொண்டது. அவைகளோடு சேர்ந்து சோளத்தையும் மற்ற தானியங்களையும் சாப்பிட ஆரம்பித்தது. அது நினைத்தது, திரும்ப என் கூட்ட வாத்துகள் வரும்போது அவைகளோடு நான் சேர்ந்து கொள்வேன் என்று. கொஞ்ச மாதங்கள் கழித்து அந்த கூட்ட வாத்துகள் மேற்கு நோக்கி வர ஆரம்பித்தன. கீழே இருந்த சேனி அவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி பறக்க ஆரம்பித்தது. ஆனால் அது அங்கு சாப்பிட்டு எடை கூடி அதனால் ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் பறக்க முடியவில்லை. அது திரும்ப முயற்சித்தது, ஆனால் முடியவில்லை. அதன் கூட்டத்தில் இருந்த பறவைகள் அதை தாண்டி பறந்து சென்று விட்டன. சேனி, நான் மறுபடியும் இவர்கள் வரும்போது எப்படியாவது அவரோடு சேர்ந்து விடுவேன் என்று எண்ணிக்கொண்டது. அடுத்த முறையும் வந்தது. சேனி அவர்களோடு பறக்க ஆசைப்பட்டது, ஆனால் அதனால் பறக்க முடியவில்லை. காரணம், அதனுடைய எடையும் பறக்காமலேயே இருந்தபடியால் அதனுடைய சிறகுகள் சக்தியும் இழந்துவிட்டன. அதனுடைய தோழர்களான வாத்துகள் ஒவ்வொரு முறையும் சேனியை அழைத்தபடி பறந்து கொண்டிருந்தன. ஆனால் சேனியால் திரும்பவும் பறக்கவே முடியவில்லை. மாதங்கள் ஆக தோழர்களான வாத்துகள் கூப்பிட்டாலும் அது அதை கவனிக்காமல் போக ஆரம்பித்தது. அதுதான் உயர பறந்த வாத்து என்பதை மறந்து ஒரு பண்ணை வாத்தாகவே மாறிவிட்டது. நாமும் கூட உயர பறப்பதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு உருவாடும்படியாக, அவர் வரும்போது அவரோடு மறுரூபமடைந்து பறப்பவர்களாக மாறும்படியாக இந்த உலகத்தில் இருக்கும்போது அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எப்போதும் நம் கவனம் உலக காரியங்களில் ஈடுபாடு கொள்கிறதோ அப்போது நாம் நம் தரிசனத்தை இழந்தவர்களாக அவைகளிலேயே சிக்கிக் கொள்கிறோம். மீண்டும் நாம் வர வேண்டும் என்று யோசித்தாலும் வர முடியாதபடி அவை நம்மை இழுக்க ஆரம்பிக்கின்றன. இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் 1 யோவான் 2:15-17 சொல்லப்பட்டுள்ளது. உலக பாரங்களும் ஆசை இச்சைகளும் நம்மை மேலே பறக்க விடாதபடி தடை செய்து விடுகின்றன. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொன்னவர் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.